Hello everyone. இன்னைக்கு வீடியோல இட்லி மாவுக்கான அரிசி பருப்பு விகிதம், அதை அரைக்கும் முறை, ஃபெர்மென்ட் செய்யும் முறை, அந்த மாவை வச்சு மிருதுவான இட்லி எப்படி சுடலாம்னு என்னுடைய செய்முறை விளக்கத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 4 கப் இட்லி அரிசி, அடுத்ததா உளுத்தம் பருப்பு 1 கப் + ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அடுத்ததா வெந்தயம் ஒரு 2 டீஸ்பூன். இந்த மூணையும் தனித்தனியாக நல்லா கழுவி 3 அல்லது 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கிரைண்டர் ஆன் பண்ண உடனே முதல்ல நம்ம சேர்க்க போகிறது வெந்தயம். வெந்தயம் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா தனியாக ஓடட்டும். அரைஞ்சதுக்கப்புறமா உளுந்தை சேர்த்திக்கோங்க. உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து 30 நிமிஷம் வரைக்கும் ஓடட்டும். மொத்தத்தில் ஒரு 1.5 கப் அளவுக்கு உளுந்துக்கு தண்ணி தேவைப்படும். எடுத்தோடனே ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. உளுந்தை பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அடுத்ததாக அரிசியை சேர்த்திக்கோங்க. அரிசிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு 25 நிமிஷம் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரிசி மாவு ரெடியானதும் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க உளுந்து மாவில் இந்த மாவையும் சேர்த்தி 5 டீஸ்பூன் உப்பை சேர்த்தி நல்லா கலந்து விட்டுருங்க. இன்றைக்கி மாவை புளிக்க வைக்கிறதுக்கு நான் இன்ஸ்டன்ட் பாட் பயன்படுத்த போகிறேன். நீங்கள் இன்ஸ்டன்ட் பாட்டையும் பயன்படுத்தலாம் அல்லது கன்வென்ஷன் அவனையும் பயன்படுத்தலாம். இன்ஸ்டன்ட் பாட்டில் யோகட் மோடில் 10 ஹவர்ஸ் செட் பண்ண போகிறோம். இதே கன்வென்ஷனல் அவன்னா 350 ஃபாரன்ஹீட் டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு 12 மணி நேரம் வச்சுடுங்க. 10 மணி நேரம் கழித்து பார்த்தா நம்மளுக்கு டிஜிட்டல் சைன் ரெடின்னு காட்டுது. இப்போ திறந்து பார்த்துடலாம். கேன்சல் பட்டன் கொடுத்துட்டு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு லிட் ஓப்பன் பண்ணுங்கள். மாவு பாருங்கள் எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்கு. நம்ம போட்ட அரிசி குவான்டிட்டிக்கும் நம்மளுடைய குக்கர் குவான்டிட்டிக்கும் மாவு பொங்கி வர்றதுக்கு கரெக்டாக இருக்குது. ஸ்டெயின்லெஸ் லைனரை வெளியில் எடுத்து ஒரு கரண்டி போட்டு மாவை நல்லா கலந்து விட்டுடுங்க. எந்த ஒரு ஏர் பபிள்ஸும் உள்ளே இருக்கக்கூடாது. மாவு புளிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டாபாட் மெத்தடோ கன்வென்ஷனல் அவன் மெத்தடோ ஓவர்சீஸில் குளிராக இருக்க இடங்களுக்கு மட்டும்தான் தேவைப்படும். வெயில் நிறையா இருக்க இடங்களில் மாவை கலந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் 12 ஹவர்ஸ் வச்சிங்கனாலே மாவு நல்லா புளிச்சிடும். இந்த மாவை 1 வாரம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம். இட்லி பிளேட்டில் நல்லெண்ணெய் தடவி ஒரு கரண்டி மாவு ஊற்றி மிதமான சூடில் 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா மிருதுவான இட்லி ரெடி. இதே போல் தோசையும் நல்ல மொறுன்னு செம கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச சாம்பார் சட்னியோட உங்களோட டிஃபனை என்ஜாய் பண்ணுங்கள். இது போல் மேலும் பல வீடியோக்களுக்கு என்னோடய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.